Welcome, ladies and gentlemen, boys and girls, auntie, uncle, and tata parties. I am Kishore Nathan. I am M Square. I am Sharvin. And this is Yepism. 18 வயசுக்கு இள உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஓகே, இது நம்ம Yepism சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் எபிசோட். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் தான். எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு சம்மந்தப்படுத்த மாதிரியான ஒரு எபிசோட். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம். என்ன டாபிக்னா சொல்றா, என்ன டாபிக்? இவன் தான் சொன்னா இந்த டாபிக் பேசலான்ட்டு. Puppy love. Cinta monyet. ஓகே, ஸோ சிந்தா மonyet பப்பி லவ்னா நீ என்ன நினைக்கிற? சரி சொல்லு. பப்பி லவ்னா என்ன தெரியுமா? இப்போ மனுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே நீங்க முடி நீட்டா வச்சு ஸ்டைலா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நானும் ஒன்று முடி வெட்டல, ஸோ அதனால கவலைப்படாதீங்க. ஸோ அது ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். அப்புறம் கண்டிப்பா டிசிப்ளின் மாத்திக்கிட்ட மாட்டினீங்க வச்சுக்கோங்களேன். என்ன நடக்க சொல்லுங்க பாப்போம். பஸ் கேட்டு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்துருக்காரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல முடி வெட்டல எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நீ நினைக்கிறீங்க கிஷோர்? நான் என்ன நினைக்கிறேன்னா, பப்பி லவ்ன்றது அது ஒரு ஸ்டேட் தான். அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கே தெரிஞ்சிடும் எது வந்துட்டு பப்பி லவ், எது த்ரூ லவ்ன்ட்டு. ஓகேயா? ஆக்சுவலி எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டிங் தான். நம்ம ஸ்கூல்ல 2ஆலேருந்து ஸ்கூல்ல மனுங்கா போறப்ப இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸ்போஜர் அண்ட் வெரி பிக் என்ன எப்படி சொல்றது, ஒரு புது லைஃப் மாதிரி ஸ்கூல்ல மனுங்கா. ஸோ அப்போதான் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான். நீ என்ன நினைக்கிற? நானா என்ன கேட்டா, பப்பி லவ்ன்றது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் மாதிரி தானே. ரொம்ப பேர் வந்து இப்ப மனிதா ஸ்கூல் ஏரால வந்து பப்பி லவ்க்கும் ரியல் லவ்க்கும் வித்தியாசம் தெரியாம சரிப்படி வாங்குறாங்க. பல செருப்படி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு உண்மையான காதல நினைச்சுக்கிட்டு பேசிக்கலி இன்ஃபாச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்காங்க. முக்கியமா அந்த கைங்க பொய்யில வருவாங்க பாரு, பொய்யிட்டு தமிழ கைங்க. நான் உண்மையா சொல்றேன், எனக்கே அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா. பொய்யிட்டு வந்து சொல்லுவாங்க, ஐயோ தடையே வலிக்கும். ஒரு அப்பாலஜி வீடியோ செய்யறதுக்கு நான் ரெடியா ஆக மட்டும் நான் தான் செய்யணும் தெரியுது. பேசுங்க. ஆனா அதெல்லாம் ஒரு ஃபேஸ்டா, அதெல்லாம் பண்ண முடியாது. அதான் நம்ம க்ரூ சொல்ற மாதிரி ஒரு ஃபேஸ் தான். பின்னாடி க்ரூ இருக்கு. அப்புறம் சரி, நீ என்ன நினைக்கிற? சரி, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிக்க பார்த்துட்டு நிக்க மாட்டேங்குது. சரி, உனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல. எனக்கு நடக்கல, எனக்கு நடந்துச்சு சொன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மிச்சிரும். புது கதையா இருக்கு. புது கதை தாங்க, பழைய கதை. அது இப்ப வேணாம், நான் யார் பேரும் சொல்ல விரும்பலங்க. இன்னொரு வீடியோல சொல்லிக்கிறேன். நீ சொல்லவே மாட்டேன், நீ சொல்லி கதையா மாட்டேன். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, தூரத்து சொந்ததான். நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ். எப்படின்னா, அவர் என்னை சின்ன வயசுல இருந்தே தூக்கி வச்சு கொஞ்சம் வார்ந்து சொல்லுவேன். ஆனா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க தான் நான் நேசிக்கிறேன். பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அவர் எப்பவுமே வந்து எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் ஃபோன் படிச்சு சொல்லுவாரு. ஏன் தெரியுமா? பேசிக்கலி க்ளோஸ்ல, சாதாரண க்ளோஸ். அப்படிப்பட்ட க்ளோஸ் நீ தப்பா புரிஞ்சுக்கிற முடியும். இப்படி அப்படியே இல்ல, இப்படி 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 இல்ல, இப்படி. ஸோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் ஃபோன் அடிச்சு சொல்லுவாரு. ஸோ அன்னைக்கு காலேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. ஸோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்றாரு, டேய் ஒரு பொண்ணு பார்த்துட்டா, அழகா இருக்கு. என்னடா சிரிக்கிறீங்க? சீரியஸா பேசுறீங்க? சரி. ஸோ சொன்னாரு, ஒரு பொண்ணை பார்த்துட்டா அழகா இருக்கு, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. நானும் சொன்னேன், இந்தியனா? ஐ திங்க் ஸோ, பெட்டர் ஐ ஆஸ்க் யூ. ஸோ நான் சொன்னேன், சரிண்ணே பிடிச்சிருந்தா போய் பேசுங்க, முடிஞ்சா ஒரு டேட் கூப்பிடுங்க சொன்னேன். அடுத்த நிமிஷம் 2 வாரமா ஒரு போன் இல்ல, கேமுக்கு கூப்பிட்டா ஒரு கேம் வரது இல்ல. நானும் அடிக்கிறேன், அவர் மதிக்க மாட்டாரு. நடந்தாலும் அவர்கிட்ட காசு கேட்ப ஒரு 200-300 வெள்ளி, அதுவும் அனுப்புறது இல்ல. உனக்கு என்னடா 200-300 வெள்ளி செலவு? நம்ம எம்மனுக்கு தான்.
கேம் விளையாடுறீங்க உங்க வாழ்க்கை. அனிமலை பத்திலாம் தப்பா பேசாத, கேம் பத்தி. சரி சொல்லு. அண்ணன் டேட் சோ பண்ணாங்க, 2 வாரம் கழிச்சு போன் அடிக்கிறேன். காதல்ல விழுந்துட்டாங்க. எப்படிடா? எத்தனை தெலுங்கு படம் பார்த்திருக்கோம் நாங்க, எங்களுக்கு தெரியாதா? தெலுங்கு படம் இல்ல, அவரோட ஓன் படம். சரி. சோ சொன்னாரு நான் கப்பல் ஆயிட்டேன்டா. நானும் முழிக்கிறேன் 2 வாரத்துலயா? நான் முக்கி 6 மாசம் எடுத்து எனக்கு கிடைக்கல, 2 வாரத்திலேயே பூட்டிட்டாருன்னு நான் எனக்கு ஷாக்கு. இன்னொன்னு வயிற்றுச்சு. அவருக்கு திறமை இருக்கு, அவர் கூட்டிருக்காங்க. சரி நானும் நல்லா இருக்கேன்னு மனசுக்குள்ளே ஆசீர்வாதம் பண்ணேன். ஆனா லேசா வயிற்றுச்சல் தான், என்ன பண்ணுறது. அப்ப நான் கப்பல் ஆகணும். ஸோ அவங்களும் ஒரு மாசமா பேசிக்கிட்டாங்க. போனு ராத்திரி விடிய கால். எப்படின்னா அவரோட கிளாஸ் ஏ வச்சுக்கோங்களேன், ஏ கிளாஸோ இது சி கிளாஸ். 2 பேரும் எப்பொழுதுமே கிராஸ் பண்ணியே பார்த்துப்பாங்களா. அந்த கதை என்கிட்ட எப்பொழுதுமே சொல்லுவாரு. நீ என்ன செய்வ? கால் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாருன்னா இந்த கதை எப்ப சொன்னாரு? அப்பப்பா அவர் கேர்ள் பாய் பெஸ்டியோட வெளியாகும் போது. ஓகே, இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த கதை இது. சோ ஒரு மாசம் இவர் எங்க அண்ணா உண்மையா அந்த பிள்ளைய பண்றாரு. அந்த பிள்ளை ஏதோ ஒரு பண்றாரா? ஐயோ காதல். எஸ், ஐ லைக் மை ப்ரொடியூசர். காதல் பண்றாங்க. சொல்லுடா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லு. கரெக்டா பேசுறா. அப்புறம் ஏதாவது மீம்ல எடுத்து போட்ற போறாங்க. மீம்ஸ் இஸ் ரெடி கைஸ். பண்றாங்க. அவர் பாய் பெஸ்டியோட அவர் கேர்ள் வெயிட்டாட்டுன்னு எனக்கு ஆர்டர் சொல்லுவாரு. போடும்போது என்னடா இந்த பிள்ளை இந்த பிள்ளை என் கேர்ள் எப்பவுமே பாய் பெஸ்டியோட வெளியாவது நான் என்ன செய்து கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் அவங்கள முதல் கட் பண்ணுங்க. ஆனா அவருக்கு தானே நீதான் இந்த பாய் பெஸ்ட். நான் அக்கா கிட்ட எல்லாம் பேசுறது குறைச்சிட்டேன். அது வேற ஆள் இருக்காங்க. சோ அவங்க கட் பண்ணிட்டா. எதை கேட்கறீங்க கேட்டேன். நீ எதை சொன்ன? நான் ரிலேஷன்ஷிப்பா சொன்னேன். அவரு வேற நினைச்சிட்டாரு. ரிலேஷன்ஷிப்பா இல்ல பெஸ்டிக்கா? அவரோட பெஸ்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கட் பண்ண சொல்லிருக்காங்க. அவரு வேற கட்ட நினைச்சிட்டாரு. சோ புரிஞ்சுக்கணும் என்ன இதுல இருக்காருன்னு. சோ அந்த 1.5 மாசமா எப்படி ஓடுது. அப்புறம் திடீர்னு ராத்திரி வீடியோ கால் அடிக்கிறாரு. இந்த மனுஷன் எப்படி வீடியோ கால் அடிக்க மாட்டான்னு நான் சரி எடுத்தேன். மனுஷன் கையில ஒரு இதோட இருக்காரு. நானும் என்னன்னு பார்த்தா எலி போத்தது. எலி போத்தனா சாரி எலி மருந்து. அதான் நானும் ரேட் பாய்சன் அப்படி எழுதி இருக்கு. நானும் சரி ஏதோ ஜோக்குக்கு தான் ஒட்டி இருக்குன்னு நானும் நினைச்சேன். அப்ப கேட்டா என்னண்ணே என்ன பண்றீங்க? இல்லடா பிரேக்கப் வச்சு நான் தாங்க முடியலன்னு சொன்னாரு. நான் ஜோக் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். எலி போத்த கிடைச்சா நீ ஜோக் பண்ணாத. அவரு கேட்டா அந்த போத்தல்ல பிரிண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுமா, ரேட் பாய்சன் எலி கீழே படுத்திருக்கு அப்படி இருக்கு. சோ அவரும் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நான் லாடானீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவரு இல்ல நான் தாங்க முடியல என்னடா பண்ணீங்க? சோ அவரும் என்ன தாங்க முடியலடா, எனக்கு வாழவே பிடிக்கல. அந்த பிள்ளை அந்த பாய் பேசியோட போயிடுச்சு. அந்த பாய் பேசியோட ஸ்டோரி செய்யறது என்ன, ஐஜி ரீல் செய்யறது என்ன. கப்பல் ஆயிட்டாங்க. இவரை கழட்டி விட்டு. இதனாலதான்டா பெஸ்டிங் எல்லாம் நான் வெறுக்கிறேன். எல்லா பெஸ்டியும் அந்த மாதிரி இல்ல. நீ பெஸ்டியா இருந்திருக்கியோ? பெஸ்டியா தான் இருந்திருக்கோம், இன்னமும் பெஸ்டியா தான் இருக்கும். எல்லாரும் அந்த மாதிரி இல்லையா? அடுத்து இதே கதைய இவனை பத்தி வேற ஒருத்தர் சொல்ல போறான். ஓகே. சோ மருந்து கையில வச்சு கடைசி குடிச்சிட்டாரு. நானு எனக்கு கையில வேர்த்துச்சு. அது எனக்கு சொல்லாமலே ஆடும் கைஸ். சோ நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி பட்டுன்னு ஹாஸ்டலுக்கு போன் அடிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலா கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எஸ். என்னடா நீ, நான் நினைக்கிறேன் நீ பண்ண ஜோக்கு அவர் அவமானமா எடுத்து குடிச்சிட்டாரு.
இவன் ஜோக்கெல்லாம் கேக்குறது போல சுத்துக்கலாம். ஆனா அவர் என்னன்னா அந்த எரிமருந்து குடிக்கிற மணிக்கு அல்கோல் ஒரு போத்தல் நட்டிருக்காரு. ஓ அப்ப கேன்சல் ஆயிடும்டா. அது வந்து அவர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும்னே. மிக்சிங் கரெக்டா தானே இருக்கும். ஓ அது வேற ரியாக்ஷன் கொண்டு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போற ஆம்புலன்ஸே எடுத்துறாருன்னா பாத்துக்கோங்களேன். டாக்டர் பார்த்துட்டு ஏக்கு டிஎம் ரச்சுன் தட சிம்டம் கூன் அப்படின்னு கேட்டாரா. அப்பல இருந்து எங்க அண்ணன் லவ்வே பண்ணல. உடச்சிட்டாரு. தேவதாசா தான் இருக்காரு. சன்னியாசில எங்க இருக்காங்க? இங்கதானா இல்ல எங்க? நீ இல்லையா கேள்வியா? நான் கால் பண்றேன் நிப்பாட்டிட்டா நான் காசு மட்டும் வருது. ஓ இது அந்த மாதிரி கதை. சரி நீ சொல்லி சொல்லுவாங்க அதே. இது எனக்கு கதைலாம் இல்லடா. நமக்கு என்ன அதெல்லாம் சொல்லு. நமக்கு என்ன கதை? நமக்கு ஸ்கூல்ல படிச்ச கதை, விளாண்ட கதை, அவ்வளவுதான் இருக்கு. செக்குல ஆட்டினா சுத்தமான உருட்டு இது. நீ சொல்லு என்ன நான் என்ன கதைய சொல்லுடா. உனக்கு கதை நிறைய நடந்திருக்கு. உன் கூட தான் நான் படிச்சேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் கூட இவன் 2 வருஷம் தாங்க படிச்சான். என்னடா 2வது ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சோம். 6 வருஷம். அதே இடையில ஒரு 3 வருஷம் கேப் இருக்குல்ல. 3 வருஷம் தானே கேப். அந்த 3 வருஷம் கேப்லயே போன் அடிச்சு பண்ணுங்க. சோ நம்பர் 3 வருஷம் கேப் இவன் கூட படிச்சல. நான் உன்னை பாக்கறேங்க. அவ்வளவு பேச மாட்டேன்டா. நான் ஸ்கூல்ல தனியா தான் இருப்பேன் படிச்சிட்டு. தனியா இருக்க மாட்டா பொண்ணுன்னு இருப்பான். விஷயம் வெளிய வருது. சொல்லு. நான் ஒரு புக் போம்டா. படிச்சிட்டே தான்டா இருப்பேன். பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. புடிங்கிருப்ப போட. ட்ரையல் என்ன ரிசல்ட்? நல்ல ரிசல்ட். யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் தான் எடுத்துங்க. எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஆனா என்ன வர விடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க. சொல்லு உன் கதையை சொல்லு. பரவாயில்ல. யாரும் எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம கதை எனக்கு பர்சனலா இல்லடா. நான் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. at some point எல்லாருக்குமே வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மெல்லே கிராஷ் இருந்திருக்கும். ஆமா இருந்திருக்கும். பேட்மிண்டன் டேட்லாம் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த பிள்ளைக்கு தான் என் மேல கிராஷ். எனக்கு அது மேல இல்ல. உனக்கு தெரியாதுதானே இந்த கதை? அவன் பேட்மிண்டன் டேட் போனான். திடீர்னு அந்த பிள்ளை வந்துருச்சு. பேட்மிண்டன் டேட் போறப்ப எப்படி ஒரு பிள்ளை திடீர்னு வரும் டேட்? பேட்மிண்டன் டேட் இவன் வேற பிள்ளை கூட பேட்மிண்டன் டேட் போயிருந்தான். அப்ப அந்த பிள்ளை திடீர்னு வந்துருச்சு. அந்த பிளாக் ஆயிடுச்சு. ஒரு கல்லுல அதாவது இவன் எந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்றான் அந்த விஷயத்த இல்லாதவனா உள்ள வந்து திரிச்சுக்கிட்டு. அப்படியே சொல்லு. உண்மை கதையா? நானும் என் ஃப்ரெண்டும் பேட்மிண்டன் போனோம்டா. ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? நான் கேர்ளோட தான். யார் ஃப்ரெண்டு? அது ஒரு பையன்டா. நான் யாரு? அந்த பையன் கூட போறப்ப அந்த பிள்ளை இருந்துச்சு. சோ ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல வந்து என்கிட்ட நம்பர் கேட்டுச்சு. சோ அப்ப இது வந்து நான் தனியா நடக்கிறப்பதான் நம்ம 2 பேரும் வேற கிளாஸ் தானே. எல்லா டைமும் ஒண்ணா இருக்க மாட்டோமே. நம்பர் கேட்டுச்சு. அப்ப நான் கொடுக்கல. சரி ஐஜி கேட்டுச்சு. அது மட்டும் தான் கொடுத்தேன். ஏன்னா நம்பர் வந்து கொஞ்சம் பர்சனலா இருக்கும். சோ அது கொஞ்சம் நம்ம பாதுகாக்கலாம். காப்போம். அங்க போயிட்டு அது பார்த்தோடனே சரி வாங்க விளையாடலாம் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற அப்படின்னு சொன்னிச்சு. நான் பேட்மிண்டன்டா. அப்ப அந்த பேட்மிண்டன் விளையாடுறப்ப பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான்டா. அதான் அவன்கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிச்சு ஐஜில. கொஞ்சம் ஒரு வாரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அதை பத்தி கொஞ்சம் வெட்டி விட்டுருச்சு. அது ஒண்ணு. அது வெட்டி விடலடா. கொஞ்சம் விசாரிச்சேன் கொஞ்சம் பேர்கிட்ட. நீ விசாரிச்ச? அதானே சும்மா பார்த்து நம்ம பேசுறேன்டா ஒரு ஆள்கிட்ட. அது கான்சிஸ்டன்டா என்ன பேசிட்டு இருக்கு. டெய்லி மெசேஜ் பண்ணுது. நான் ரிப்ளை மட்டும் தான் பண்றேன். புரியுதா? நான் வந்து பேசல. ரிப்ளை பேசிக்கலி யோ தி ரைட் டெக்ஸ்ட். நம்மளுக்கு இப்ப தெரியுது ஏன் வந்துட்டு அவனோட ரிலேலாம் வந்துட்டு ரொம்ப நாள் லாஸ்ட் லாங் பண்ண மாட்டேங்குது. சரி போதா. ஓகே இது அதுக்கப்புறம் விசாரிச்சதுனா அதோட கதைலாம் கொஞ்சம் தெரிஞ்சு. என்ன கதை சொல்லு. லைக் தானே பார்க்க மாட்டான் நம்ம வீடியோவை. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் இல்ல தானே. அதையும் பாத்துக்கணும்ல நம்ம. அதோட ஹாட் ஸ்டீமேவோ அதானே சொல்லி கொடுத்துருக்கானுங்க. சஞ்சடா ஃபக்தானா இங்க சொல்றானுங்க. சோ நான் தப்பா பேசக்கூடாதா? எஸ்பிஎம் கேர்ள் சொன்னா எழுதல. சரி எழுதணும்டா. என்ன எழுதல? அப்படிதான் சொன்னானுங்க. வெளிய வந்து ஒரு ஃபக்தாவை கரெக்ட். என்னடா பேச சொல்லிட்டு பேச விட மாட்டீங்க. ஓ சாரி நீங்க
உண்மையா சொன்னாங்க. இல்ல முடிய போகுது. அதான் இப்ப அதுக்கப்புறம் வந்து நானும் பேசுறத குறைச்சிட்டேன். அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கானே. சோ அதுவும் ஸ்டாப் பண்ணிடுச்சு பேசுறது. சோ அதோடதான் அத போயிட்டு மலாய்க்கார பிள்ளை டேட் தான்டா கன்சிடர் இஸ் டேட்ல ஒரு செமி டேட். செமி டேட்டா செமியோ டேட்ல செமி இருக்கு, குவார்டர் இருக்கு, ஃபுல் இருக்கு. இருக்கு. அது வந்து இன்டென்ஷனா நான் போல. ஓகே இது அங்க வரோம் நாங்க போறோம். நான் என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா என்ன நடக்க போகுது டைம் என்னடா எடிட் பண்ணிருங்க. ஓகே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்தது. எடிட்டர் யோசிக்கிறேன் எப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாமா, டாக்டர் சயின்ஸ் மாதிரி வைக்கலாமா, இல்ல எப்படி வைக்கலாம்னு யோசிக்கிறேன். அதான் முடிச்சிருவோமா வீடியோவை? முடிச்சிருவோம். நீ ஒரு 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 கருத்து சொல்லு. நீ ஒரு பிலாசபரா ஆகு. கருத்தா? கருத்து what is that? Yes. காக்கா கருப்பு. அதெல்லாம் பாட்டு காப்பிரைட் சரி என்ன ஆக்சுவலி நீங்க ஸ்கூல் டைம் வந்துட்டு இதெல்லாம் பண்ண தப்பு இல்லை. இதெல்லாம் பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கூல் லைஃப், ஒரு ஹெல்த்தி ஸ்கூல் லைஃப் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க எல்லார் லைஃப்லயும் இதெல்லாம் நடந்திருக்கு. எங்க லைஃப்ல நடந்திருக்கு, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு, எங்க சர்க்கிள் நடந்திருக்கு. சோ இது ரொம்ப ஒரு காமனான விஷயம் வச்சுக்கலாமே ஸ்கூல் டைம். அப்ப ஆமா தானே காமன் நான் சொல்லுவேன். மறந்துட்டா எடிட் பண்ணிக்குவான். ஓகே சோ கன்க்ளூஷன் என்னன்னா, மினிமம் நீங்க கப்பலாக போறீங்கன்னா குறைஞ்சது நோட் பண்ணிக்கோங்க, குறைஞ்சது 3 மாசம் கேலண்டர்ல நோட் பண்ணுங்க. ஓகே இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. மினிமம் 3 மாசம். ஓகே 3 மாசத்துலேருந்து 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 4 வருஷமோ 4 வருஷமா எப்படி அலைய விடுறீங்களோ அலைய விடுங்க. அவன் நீங்க அலைய விட்டா அவன் பின்னாடி வந்தானா இல்ல அவ பின்னாடி வந்தானா அது காது. இது ஒரு சந்தான கம்பெனி இருக்கு. அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு சந்தான கம்பெனி இருக்கு. அவன் பின்னாடி வந்தா அவன் பேக் எடுத்துட்டு தான் நான் ஓடுறேன். சரியா? காதல் அவ்வளவு ஈஸி இல்லை. பல சவால்கள் எடுத்துதான் கிடைக்கணும். ஓகே அவன செருப்படி சப்பாத்தி அடி அப்படின்னு நான் சொல்லல. அதுக்குன்னு காதல் பண்ணியே தீர்னு நான் சொல்லல. மனுங்கா லைஃப்ல உங்க சாய்ஸ். அம்மா அப்பா கோச்சிக்கிறீங்க இல்ல அப்படி சொல்ல முடியாது. இது மனுங்கா சாய்ஸ்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணாத பிள்ளைங்களும் இருக்காங்க மனுங்கா ஸ்கூல்ல. ஓகேயா? நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்கரேஜ் எதுவும் பண்ணல. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல ஒரு குட் ஸ்கூல் லைஃப் நீங்க வாழ்ந்துருக்கீங்களா? இப்ப எங்க எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டோம். சோ we are qualified to talk about this. கமெண்ட் செக்ஷன் பூரா அம்மா அப்பாக்கு துப்போம் நீங்க. அவங்க ஏச மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க. சோ I think so வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப குவாலிஃபைட் நினைக்கிறேன் இத பத்தி பேச அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் என்ன சொல்றேன்னா, கப்பல் ஆயிட்டீங்கன்னா ஊருக்கே தண்டோரா போடாதீங்க ப்ளீஸ். இந்த நான் பாக்குற கப்பல் எல்லாம் 1 month anniversary 2 months anniversary. எனக்கு அப்பெல்லாம் 1 year anniversary தான் முந்திரி செய்வாங்க. இப்போ 1 week anniversary கூட நான் பார்த்தேன் இன்னைக்கு. மை காட். அந்த பையன் எங்க நிக்கிறான், அந்த பொண்ணு இங்க நிக்கிறா. 1 week anniversary கேக் கட்டாங்க. எங்க ஸ்கூல்லையா? கேட்காதீங்க. எங்க பாத்து நீ ஸ்கூல் பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். நான் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். இல்ல எஸ்பெஷலி வந்துட்டு இந்த form 1 form 2 பிள்ளைங்க தான் இந்த ரொம்ப இந்த கேஸ் தருமா. நான் வந்துட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் டைரக்டா பார்த்தேன் இந்த கேஸ் நடக்கிறத. அந்த புள்ள செம்ம செருப்படி வாங்கி வீட்லயும் செருப்படி வாங்கி அவன் கதையை சொல்றான். நம்ம படிக்கிறப்பலாம் என்னடே என்னடா பொம்மாள் பிள்ளையாடா நான் போய் லவ் பண்ணிருப்பேன். என்னடா பேசுற? நீ மண்ணு நினைச்ச. நான் லவ்வே பண்ணலடா. பேரு மட் ரோமியோன்னு நான் நம்ம கேள்விப்பட்டேன். படிக்கிறப்போ form 1 form 2ல கல்ச்சுரல் ஷாக் தான் இது பண்ணாங்க. இவங்க என்னென்னமோ ஷாக் கொடுக்குறாங்க. இது கல்ச்சுரல் ஷாக் தான்டா. இது கல்ச்சுரல் ஷாக்கா? இது வேற மாதிரி ஷாக். லவ் மேனியா ஷாக் இது. என்னன்னா பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வச்சுக்கோங்க, லிமிட்ல இருங்க. உங்க பாய் ஃப்ரெண்டை எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் ப்ளீஸ். முதல்ல வைங்க உங்க பாய் பெஸ்டிய பக்கத்துல வைக்காதீங்க உங்க பாய் ஃப்ரெண்டோட. ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்க கன்ஃபார்மா வரும். ஏன்னா நான் அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா இவனும் பாய் பெஸ்டியா இருந்திருக்கான்ல. இல்ல
சரி நீ So, இங்க சொல்லு. இருக்காரு பெஸ்டி. ஆமா நான் பெஸ்டி தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு பேர் சொல்லலாமா? எனக்கு சந்தேகமாவே இருக்கு என் காதலுக்கு இவன் தான் சனியனான்னு யோசிச்சேன். என்னங்க பேச்சு? சரி சரி கடைசி conclusion சொல்லிட்டு ஓ conclusion சொல்லிட்டேன். ஓகே. பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ்லயே இருக்கு தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிறீங்க. நீ சொல்லி சொல்லு. மிக்ஸ் ஃபீலிங்ஸ். யா உங்களுக்கு மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா டோன்ட் இனிஷியேட் ஃபர்ஸ்ட். நீ வெயிட் பண்ணி நிதானமா ஆரம்பிங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு வேறோட கம்பெனி அந்த மாதிரி அது அது நடக்க செய்யும்டா. ஆனா எப்படி நான் சொல்றேன்னா ஒரு கிளியர் பிக்சர் இல்லாம அது என்ன சொல்ல வருது என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இப்ப ஒரு பிள்ளை வந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கு, நீ பாக்குறப்ப திரும்பிடுது, அந்த மாதிரியே கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து வாய்ஸ் கிராக். அது வந்து காதல் இல்ல, இட்ஸ் நாட் லவ். ஓகேயா? அது என்னத்துக்கு பாக்குது? உன் பின்னாடி உள்ள பையனை பார்க்கலாம், இல்லனா உன் பின்னாடி எதா இருந்தாலும் அதை பார்க்கலாம்டா. நீ வந்து மிக்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து ஓகே அதை பாக்குது அதை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபிக்கல் திங்கிங்க முதல்ல தூக்கி வீசிட்டு தமிழ் ஸ்டைல் அந்த மாதிரி தமிழ் ஸ்டைல்ல இது பண்ண பார்த்து வந்துட போறீங்கன்னா டிபிக்கல் தமிழ் ஸ்டைல் திங்கிங்ல யோசிக்காம கொஞ்சம் தமிழ் ஸ்டைல் திங்கிங் இல்ல நம்ம கூட இருப்பா பாரு அந்த மாதிரி பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா உங்களுக்கு உங்க நண்பர்களை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் உண்டாக்கும். அனுபவம். ஸோ அதான் அதுதான் நான் சொல்லுவேன். மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் இனிஷியேட் பண்ணாதீங்க. முதல்ல வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வேற ஆளு போயிடுச்சுன்னா வேற ஆளு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள். இதான் நான் சொல்றேன். பழமொழி சொல்லு. என்ன கடல் மீன் பழமொழி இருக்க? கடல் இல்லாத மீனா அப்படின்லாம் இருக்காதீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்லடா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஒருத்தனுக்கு அந்த முதல் ஒருத்தி இல்லடா, முதல் ஒருத்தி இல்ல, ஒருத்தனுக்கு ஒரு ரோமியோ ஜூலியட்கே வந்துட்டு ஒரு கமிட்மென்ட் குள்ள பூந்துட்டீங்கன்னா அப்படி சொல்றேன். அது வரைக்கும் மைண்ட்ல ரோமியோ ஜூலியட்கே வந்துட்டு ரோமியோ ஜூலியட் ஃபேமஸ் கப்பல்ல. ஜூலியட் யாரு? ஜூலியட் யாரு? ரோமியோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா ரோமியோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஜூலியட் இல்ல. ரோமியோஸ் ஃபர்ஸ்ட் லவ் வாஸ் ரொசாலின் நினைக்கிறேன். ரொசாலின் who was Juliet's cousin. அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. அது என்ன கதைன்னு தெரியல. எனக்கு ஒரு கசின் இல்ல. பிரேக்கப் ஆயிடுச்சு ரோமியோக்கும் ரொசாலினுக்கும். and then Juliet came and they were the famous couple till today. கரெக்டா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக ஒரு எபிசோட் தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு எங்களால் என்ன முடிஞ்சிருக்கோ அது செஞ்சுருக்கோம். போக போக இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் யா as we said, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். எங்களை ஐஜியில் ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட ஐஜி கீழே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பிலோ. அண்ட் தட்ஸ் ஆல். Peace. Yep.